ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பாக்ஸை பார்க்கலாம். முன்னாடி இந்த மாதிரி ஸ்டிக்கராக இருக்கும். சரி, திறக்கலாம். இதில் நான் இல்லைன்ட்டு காமிக்கிறேன், எங்கே காமிக்கிறேன். இது என்னோடய ஃபைல் மாதிரி வச்சுப்பேன். ஏதாவது உள்ள ஃபோட்டோஸு ஏதாவது வச்சுக்கலாம். அடுத்து இது என்னோடய குட்டி நோட் புக்கு. இதுக்குள்ளே நான் கலரிங் புக்குன்னு போட்டு வச்சுப்பேன். எனக்கு போர்டு வைக்கும்போது கலர் பண்ணுவேன், இன்னும் கலர் பண்ணல. இவ்வளோதான். அடுத்து நானே பண்ண நோட்டு. இது எப்படி பண்ணணும்னு நான் ஒரு வீடியோவில் போட்டுருப்பேன். இந்த 2 நோட்டு, இந்த மாதிரி குட்டி நோட்டு 2 இருக்கும். ஒன்று எல்சா, இந்த பார்பி. இந்த மாதிரி ஸ்னோ இது போட்டு வச்சுருக்கேன். இது அடுத்து ஸ்டிக்கி நோட்ஸு ஸ்டிக் பண்ணதுக்கு தேவை எனக்கு சில நேரத்தில். அடுத்து என்னோடய மெலடி ஷார்ப்னர். இங்கே உள்ளோடி ஷார்ப் பண்ண முடியும். இங்கோடி அது அந்த பக்கம் ஆயிடுச்சு. இது எல்லோரும் குட்டியாக பென்சிலோ எழுதுறோ இந்த மாதிரி போட்டு வச்சுக்க. அடுத்து இதை என்னோடய இது ஓப்பன் பண்ணி ஏதாவது வச்சுக்கலாம். இந்த சைடு ஃபுல்லாக ஸ்டிக்கர்ஸாக இருக்குது. இந்த சைடில் டிசைன் ஸ்டிக்கர் 2 நான் யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து இது இந்த டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டு. அடுத்து இது ஹலோகுட்டி மெலடி ஸ்டிக்கர்ஸ். அடுத்து 2. அடுத்து தனித்தனி ஸ்டிக்கர்ஸ். ஒரு பெரிய ஸ்டிக்கராக இருந்துச்சு, நானும் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிட்டேன். இது மெலடி. இது நானே சும்மா கட் பண்ணி அங்கங்கே ஒட்டிக்கிட்டேன். இது கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அது மெலடி கொஞ்சம் நிறையா இருந்துச்சு, ஒன்று நான் எடுத்துட்டேன். இது அது கொஞ்சம் அட்டைஸ்லாம் இந்த அட்டைலாம் இருந்துச்சு. இது மாதிரி குட்டியாது. அடுத்ததில் நான் அட்டையை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து வச்சாச்சு. இதுக்கு மேலே இந்த ஸ்டிக்கரு. இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பாக்ஸை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.